சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,57,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்பொழுது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதுபோன்ற ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 14 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது. இந்த 14 ஊராட்சி ஒன்றியங்களின் கட்டுப்பாட்டில் 306 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. இந்த கிராம பஞ்சாயத்து 306 கிராம பஞ்சாயத்து மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களில் வருடாந்திர கணக்கு ஆய்வு என்பது தணிக்கை குழு மூலம் செய்யப்படுவது வழக்கம். இந்த தணிக்கை குழு அலுவலகமானது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதித்துறை தணிக்கை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நடப்பது வழக்கம். அதுபோல இந்த வருடாந்திர வரவு செலவு ஆய்வானது கடந்த சில நாட்களாக நடந்து வந்த சூழ்நிலையில இந்த தணிக்கை குழுவில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கிராம ஊராட்சி செயலர்களிடம் கிராம ஊராட்சி செயலரிடம் லஞ்சம் கேட்பதாக திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடந்த 27ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் நாகராஜன் தலைமையில் 10 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு குழு அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டது. இந்த சோதனையில ஏறத்தாழ நள்ளிரவு முதல் நள்ளிரவு வரை இந்த சோதனையானது நடந்தது. சுமார் 6 மணி நேரம் நடந்த அதிரடி சோதனையில் லட்சக்கணக்கான பணம் பிடிபட்டது. இதில் அவரவர் கணக்கு காட்டியது போக மீதி கணக்கில் வராத 1,57,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் உள்ளாட்சி நிதித்துறை தணிக்கை பிரிவில் உள்ள ஆய்வாளர்கள் 7 பேர், ஊராட்சி அலுவலர்கள் 8 பேர் என மொத்தம் 15 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.